வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மாடி தோட்டத்தில் காய்கறி அறுவடைக்கு வந்திருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை என்னன்னா கீரை நம்ம சிவப்பு பண்ணாங்கன்னே நிறையா காய்ச்சிருச்சு. சரி எடுத்துருவோன்ட்டு வந்திருக்கோம். அப்படியே நம்ம மிளகு தக்காளி எல்லாம் அறுவடை பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பெரிய வாளியாகவே எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்க, அறுவடை பண்ணிடுவோமா? பாருங்க நண்பர்களே, பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம கீரையை எடுத்துருவோம்ட்டு தான் இன்றைக்கி வந்துட்டோம். ஞாயிற்றுக்கிழமை அறுவடை பண்ணிடுவோமா? கண்ணுக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சிவப்பு பொன்னாங்கண்ணி கண்ணாடியே போட வேண்டியது இருக்காது. கீரை மணக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்பயே வெட்டையிலே எங்களுக்கு அந்த கீரை மனம் தெரியுது. சிவப்பு கலரில் இருக்கா? சிவப்பு பொன்னாங்கண்ணி கண்ணுக்கு அருமையானது. இது வெட்டலைன்னா அடுத்து தள்ளுக்காது ஃப்ரெண்ட்ஸ். கோடைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இந்த மாதிரி காஞ்சி போயிடும். இப்படி காஞ்சி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி காஞ்சி போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துடணும். பாருங்கள் நண்பர்களே, இதெல்லாம் நம்ம போன மாதம் எடுத்துருக்க வேண்டியது. நம்மளோட உழைப்பு வேஸ்ட்டாக போச்சு. பாருங்கள், ஒரு தொட்டியில் நம்ம ஒரு சின்ன தொட்டி தான் நம்ம எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், 20 ரூபாய்க்கு அவங்க விற்கிற அளவுக்கு கீரை சேர்ந்துருச்சு. இன்னும் நம்ம சின்ன தொட்டி தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்மளோட பெரிய தொட்டி வேறு எடுக்கணும். 10 மாண்டேரில் தூக்கிட்டு வந்த வாளி. இது அறுவடை பண்ணுறது தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளோட உழைப்போட பலன் இதில் தான் இருக்குது. நம்ம இந்த செடி வளர்த்ததோட பலன் நம்ம இதை சாப்பிட்றணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. எனக்கு இது சங்கடமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதமாக நம்ம சாப்பிடாம விட்டது உழைப்பு வேஸ்ட்டாக போச்சு. ஒரு மாத உழைப்பு. எவ்வளோ நாள் நம்ம தண்ணி ஊற்றி அதை வளர்த்துருக்கோம். செமையாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பூவை அப்படியே விதை விட ஆரம்பிச்சிடும். இந்த செடியை நம்மகிட்ட 3 வருஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தொட்டியில் இந்த செடி 3 வருஷம் இருக்குது. இந்த கீரை ரொட்டீனாக நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். போன மாதம் எடுக்கலாம், மாதம் எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, இப்போ நீங்கள் சிவப்பு பண்ணாங்க, உங்கள் தோட்டத்தில் நீங்கள் நடவு செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மாடி தோட்டத்தில் நல்லா ஒரு கணத்தை குச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேனிக்கு ஒரு நல்ல கணத்தை குச்சா எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்க. இதோட இன்னும் கொஞ்சம் கணம் இருக்கும். அதை நீங்கள் ஒரு நாள் தண்ணியில் ஊற வைங்க. நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் மண்ணில் நட்டு வச்சுட்டு கொஞ்சம் இணல் வாட்டத்தில் ஒரு வாரம் வச்சுருந்துங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வெயிலில் வச்சிடலாம். வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா காய்க்க விளைஞ்சி வர ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம இதை முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த தொட்டியில் பாருங்கள், இந்த ஒரு தொட்டியில் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு மட்டும் பாருங்கள். கீரை அரை வாடிக்கிட்டு இருக்குது பாருங்கள். நெருக்கி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இனி ஒரு மாதங்க, மாதம் நம்மளுக்கு இதில் அறுவடை கிடைக்கும். சங்கடமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போன மாதம் நம்ம எடுக்காதனால தான் இந்த இது இப்படி கருகி போச்சு. அந்த போன மாதம் நம்ம பிடுங்க வேண்டியதோட இது கருத்து போச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து அந்த தொட்டியில் பார்ப்போம். போன்சாய் தொட்டியில். இது ஒரு போன்சாய் தொட்டி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 3 இன்ச்சு தான் இருக்கும் இந்த தொட்டி. இதில் எப்படி விளைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் நம்ம ஊண்டலாம். அப்படியே பக்கத்தில் படர்ந்து வந்தது, அப்படியே விட்டது. பாருங்கள் கீரையை. வாளி 10 மான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கீரைகள் இருக்குது. கீரையெல்லாம் ஆயத்தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வரும்.
ஆயாம விட்டோம்னா அப்படியே கருகி போய் அந்த காய்ப்பு கிடைக்காது. பூராமே இது சூப்பு போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸு. இலையை ஆய முடியாது ஃப்ரெண்ட்ஸு, அப்படியே கழுவி போன மாதம் எடுக்காதோட இது தான் பூராமே. அவ்வளோதான், இதில் ஆஞ்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் ஒட்டி ஒட்டி வந்துருக்கு பாருங்க. ஒரு இடத்துல வச்சிங்கன்னா அது அப்படியே படர்ந்து போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த தொட்டிக்கு. பாருங்க, இந்த தொட்டியிலேருந்து நம்ம எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதில் எடுத்தாச்சு. இனி இந்த தொட்டியில் எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் வந்துருச்சு. நம்ம பெரிய தொட்டியில் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வாரத்துக்கு நம்ம வீட்டில் வெறும் கீரை சூப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். பொன்னாங்கண்ணி கீரை தான், கண்ணுக்கு குளிர்ச்சி. வேறு ஆளி பத்தலை ஃப்ரெண்ட்ஸ், 100 ரூபா கீரை கிடச்சிருக்கோம் இப்போதைக்கு. மாடி தோட்டத்தை லாபமாக்குறதும் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வளர்க்குற முறை தான் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் அரிசி கழுவுன தண்ணி இதே தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேனைக்கு கணத்தை குச்சி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்ல, இதை நீங்கள் ஒரு நாள் தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் தூக்கி மண்ணில் ஊண்டி நிழல் வாட்டத்தில் வச்சு ஒரு வாரம் வச்சுட்டு எடுத்திங்கன்னா போதும், கீரை நான் அபரிதமாக மாற ஆரம்பிச்சிடும். பாருங்கள் எவ்வளோ கீரை கிடச்சி போச்சுன்னு பாருங்கள், வாளி நம்பி போச்சு. இப்போ அப்படி அதோடு சேர்த்து நம்ம மிளகு தக்காளி கீரை எடுக்க போகிறோம். இதெல்லாம் விதை பொருளை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம முந்தி வளர்த்த இதில் இருந்து விழுந்த விதை முளைச்சி தானாக முளைச்சது கீரை. பொன்னாங்கண்ணி பூ பூத்துருச்சு பாருங்கள், காயும் வச்சிருச்சு பாருங்கள். இந்தா பாருங்கள் காய். தக்காளி ஏண்டாவே இருக்கா குட்டி குட்டியா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுக்கு காய்ப்பு கிடச்சிருக்கு. அதே மணிக்கு நம்ம நண்பர்களே பாருங்கள் எடுத்தாச்சு. சிவப்பு பொன்னாங்கண்ணி அந்த பெரிய தொட்டியில் இருந்ததெல்லாம் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருங்க, அவ்வளோதான். இனி ஒரு சிவப்புக்கு அரைக்கீரை ஒரு இடத்துல முளைச்சி கிடந்து இருக்குது, அதையும் எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ட்ராகன் ஃப்ரூட்ஸ்குள்ளே கிடக்கு, பார்த்து எடுக்கணும், முள் குத்தி போடுங்களாட்டினா. இந்த எல்லாம் சூப்பு போடுறதுனால பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த அதே மாதிரி மிளகா ஒரு 2-3 காய்ச்சி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதையும் எடுத்துருவோம். மூணு காய் காய்ச்சிருக்கு. அப்படியே நம்ம பூ பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ரோஜா பூ, வெள்ளை ரோஜா, அதை பிடுங்க போகிறோம். ரோஜா பூ அப்போக்கப்போ எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லாட்டின்னா மறுநாளே உதிர்ந்து போயிடும். மாடி தோட்டத்தில் நம்ம விளைய வச்சதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் நண்பர்களே.
எவ்வளோ கொத்தா விழுந்துருக்கு, கொத்தா பூத்துருக்குமாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வெளியே போகையில் கொண்டையில் வச்சுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டினா சாமி படத்துக்கு வச்சுருவோம். இதுக்கு ஒரு வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காவு எடுத்து விடணும். ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் பூ சிறுசாகிட்டே போகுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமை மாடி தோட்டத்தோட அறுவடையை பாருங்கள். பூவு ஒரு 4 மிளகா, அப்புறம் பாருங்கள் இருக்குது. அதே மேனிக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மஞ்சக்கிழங்கு எடுக்க வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சிருச்சு, காய்ச்சிருக்கோம். எப்படியும் 1 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். அதை அடுத்த வாரம் வீடியோவில் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.